ஐயா சொன்னதுல 100க்கு 100 எல்லாமே உண்மைதான். அப்பாவுக்கு கால்ல ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது உண்மையானது தான். அதே போல பாத்தீங்கன்னா, அவர் உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல. ஆனா என் தம்பிக்கு பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான். 100% உண்மைய அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றி. ரிஷபம் ராசிபலன் மார்ச் 4, 2025. இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சில சவால்கள் மற்றும் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். எதிர்பாராத செலவுகள் காரணமாக சேமிப்பில் குறைவு ஏற்படலாம். அதனால் பணவரவுக்கு திட்டமிட்டு பயணிக்க வேண்டும். ஆரோக்கியம் தொடர்பாக கவனம் செலுத்துவது அவசியம். எண்ணிய பணிகளை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும். ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல முடிவு கிடைக்கும். வர்த்தக தொடர்பில் பெரிய முதலீடுகளை எடுப்பதற்கு முன்பு நன்றாக ஆராய வேண்டும். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. ஏனெனில் முதலாளிகள் அல்லது பெரியவர்களிடம் அனுசரிப்பு இல்லையெனில் பிரச்சனைகள் உருவாகக்கூடும். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை பயக்கும். இன்று தன்னம்பிக்கை அதிகம் தேவைப்படும் நாள். 1. எதிர்பாராத செலவுகளால் சேமிப்புகள் குறையும். இன்று தேவையில்லாத பொருட்கள் வாங்குவதை தவிருங்கள். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த பொது திட்டங்களை தீட்டுங்கள். வியாபாரத்தில் கூடுதல் முதலீடுகளை மேற்கொள்வதை முன்கூட்டியே யோசித்து செய்யவும். பணச்சேமிப்பை கையாளும் முறைமையை மாற்ற வேண்டும். 2. ஆரோக்கியம் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உடல் நலத்திற்கு தேவையான உணவு முறைகளை பின்பற்றுங்கள். முறையான தூக்கத்தை உறுதி செய்யுங்கள். மிதமான உடற்பயிற்சி மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது. 3. எண்ணிய பணிகளை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களை செய்யும் முன்பு சிறிய வழிமுறைகளை ஆய்வு செய்யுங்கள். இன்று அலட்சியமான போக்கு இருந்தால் வேலைகள் முடிவடைய தாமதமாகலாம். எதிர்பாராத தடைகள் ஏற்படலாம். அதனால் செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். பொறுமை மற்றும் திட்டமிடுதல் மூலம் தாமதங்களை சமாளிக்கலாம். 4. வர்த்தக பணிகளில் பெரிய முதலீடுகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும். நிதி முதலீடுகளை கவனமாக ஆய்வு செய்யுங்கள். புதிய முதலீடுகளை எடுப்பதற்கு முன்பு ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள். அதிருப்தி தரக்கூடிய முடிவுகளை தவிர்க்க முழுமையான ஆராய்ச்சி அவசியம். சந்தையின் நிலைமையை கருத்தில் கொண்டு முன் செலுத்துங்கள். குறிப்பாக ஓர் அடிப்படை திட்டம் இல்லாமல் செலவுகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். 5. உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்துச் செல்லவும். உயர் அதிகாரிகள் அல்லது பெரியவர்கள் உங்களிடம் அதிக எதிர்பார்ப்புகள் வைப்பார்கள். அவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு அவற்றை செயல்படுத்தலாம். கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்டால் அமைதியாக அணுக வேண்டும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முறையான அணுகுமுறையுடன் இருந்தால் அவர்களின் ஆதரவை பெற முடியும். 6. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று தேவையற்ற கருத்து முரண்பாடுகள் உருவாக வாய்ப்புள்ளது. அதனால் எந்த விவாதத்திலும் அடிக்கடி ஈடுபடாமல் இருக்க வேண்டும். குடும்பத்திலும் நண்பர்களிடமும் கருத்து வேறுபாடுகளை குறைப்பது நல்லது. மற்றவர்களை மதித்து பேசுங்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அமைதியாகவும் தரமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி ஒழுங்காக அணுகலாம். 7. தன்னம்பிக்கை அதிகமாக வேண்டிய நாள். சில விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறாது போல தோன்றலாம். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். சரியான திட்டமிடுதல் மற்றும் முயற்சி மட்டும் வெற்றி பெற வழிவகுக்கும். அதிர்ஷ்ட தகவல்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை சேமிப்புகள் குறையும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். ரோகிணி தாமதம் ஏற்படும். பொறுமை வேண்டும். மிருகசீரிஷம் உயரதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. இன்று செய்ய வேண்டியவை: செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இன்று தவிர்க்க வேண்டியவை: தன்னம்பிக்கையின்மை மற்றும் மனச்சோர்வு ஏற்படாதபடி கவனம் செலுத்துங்கள்.